ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா. இந்த பண்டிகை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. சரி, இந்த செய்தியின் தலைப்பு இயேசு ஏன் உலகத்தில் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குதோ இல்லையோ தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் அதை குறித்து நிறைய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க. இந்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த காலவேளையில் தயவு செய்து புதிதாய் வந்திருக்கிற அன்பான தம்பி, தங்கச்சி, அன்னை, அக்கா, தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இயேசு ஏன் இந்த பூமியில பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிங்கிறத குறித்து தான் இந்த கால வேளையில் ஆவியானவர் எனக்கு சில காரியங்கள் கற்றுக் கொடுத்ததை உங்களோடு நான் பேச போகிறேன். அல்லேலூயா. அதை நீங்கள் கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. இதை கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அவர் ராஜாதி ராஜா, வானம் கொல்லாதவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன பரிசுத்தமான தெய்வம். அல்லேலூயா. வானம் உண்டாக கடவுது சொன்ன உடனே உண்டாச்சு. பூமி உண்டாக கடவுது என்று சொன்னபோது உண்டானது. அல்லேலூயா. எல்லாமே உண்டாக கடவுது என்று சொன்னபோது எல்லாமே உண்டானது. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தெய்வம் ஏன் இந்த பூமியில மனிதனாய் பிறக்க வேண்டும்? போடாங்க. ஏன் அந்த தெய்வம் மனிதனாய் பிறக்க வேண்டும்? அல்லேலூயா. ஆம், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். தெய்வம் ஏன் மனிதனாய் பிறக்கணும்? அல்லேலூயா. நமக்காகத்தான். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பதற்காக இந்த தெய்வம் மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்ததுக்குள்ள நோக்கம் உண்டு. அல்லேலூயா. அதை குறித்து தான் இந்த காலவேளையில் நான் உங்களோடு பேச போகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்தில் பிறக்க வேண்டும்? அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதில் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் அதில் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்? இயேசு ஏன் உலகத்தில் பிறந்தார்? அல்லேலூயா. பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலையும் அழிந்து கொண்டிருக்கிற இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு இந்த பூமிக்கு முதலாவது வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக இயேசு கொடுக்கப்பட்டார்? எதற்காக இயேசு பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க. ஏன் நான் பிறந்த உடனே நான் பாவியா? பாவிதான். தாயின் வயிற்றுல பிறந்த எல்லாருமே பாவம்தான். பாவத்துல தான் பிறக்கிறோம். அல்லேலூயா. இந்த மனுக்குலம் பாவத்தில் கிடந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக ஒரு தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு பேர் இயேசு. அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுங்க, பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு இயேசு வந்தார் என்கிற வார்த்தை எப்படி இருக்குதா? உண்மையும் சொல்லுங்க, எப்படி இருக்குது அங்க பாருங்க. உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அல்லேலூயா. அது உண்மை. பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு பாலகனாய் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் பிறக்கும் போது எப்படி பாவியானே? நான் அதுக்கு பின்னால வசனத்தை சொல்லுகிறேன், அதான் கவனமாக கேளுங்கன்னு சொன்னேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார், வந்தார். அல்லேலூயா. இரண்டாவது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம், இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு
பெரிய வெளிச்சமாய் அவர் உதித்தார். அல்லேலூயா. முதலாவது பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்து கிடக்கிற மாண்டு கிடக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக, உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாய் மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது இந்த இயேசு கிறிஸ்து வந்ததுக்குள்ள நோக்கம், ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, இருள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சமாய் இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருள நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த இயேசு மாத்திரம் பிறக்காம இருந்திருந்தால் இன்னும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. இந்த இருளில் இருக்கிற இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்குள்ள நோக்கம் நாம் முதலாவது அறிந்திருக்கணும். அல்லேலூயா. எந்த தெய்வத்திற்கும் சரித்திரம் கிடையாது. நான் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு மாத்திரம்தான் சரித்திரம் உண்டு. அல்லேலூயா. அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனம், இருளில் வாழ்கிற இந்த மனுக்குலம், அல்லேலூயா. இருள் எப்போ போகும்? வெளிச்சம் வரும்போது இருள் தானாகவே மாறிவிடும். அல்லேலூயா. இங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணால் இந்த இடம் என்ன எப்படி ஆயிரும்? இருளாயிரும். அல்லேலூயா. இந்த இருள் போக வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் வந்தாவே இருள் தானா மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய இந்த மனுக்குலத்தின் மேல் இருந்த இருள் மறைந்து போகாது. ஆகவே பிதாவாகிய தேவன் மனுக்குலத்திற்காக கிறிஸ்து இயேசுவை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் வந்த உடனே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உடனே இந்த மனுஷன் மேல இருந்த இருள் என்ன ஆரம்பிச்சிருச்சு? தானாய் மறைய ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. இருள் நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. இருள் என்ன செய்ய முடியாது? வெளிச்சத்தை கண்டு நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ற? புரியுதா? அல்லேலூயா. வெளிச்சம் வந்தாவே தானாவே இருள் மறைந்து போய்விடும். அல்லேலூயா. காலை சூரியன் உதிக்க ஆரம்பிக்க 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 இந்த பூமியில் உள்ள இருள்கள் தானாய் மறைந்து விடும். அல்லேலூயா. நமக்காக நீதியின் சூரியனாய் இருக்கிற கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கொடுக்கப்பட்டது நிமித்தம் இந்த மனுக்குலத்து மேல் இருந்த இருள்கள் தானாய் மறைந்து போய்விட்டது. அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? எதுக்காக பிறக்கணும்? இருளில் கிடக்கிறவங்களுக்கு வெளிச்சம் வருவதற்காக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இங்கே குமாரனாய் கொடுக்கப்படாமல் இருந்தால் இன்னும் இந்த உலகம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவராகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்துக்கு பேர் என்ன? பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. அவர் பிறக்கிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. உன்னதமானுடைய நிழல் அவரை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. தேவதூதன் வந்து சொல்லும் போதே அவர் பெரியவராயிருப்பார். உனக்குள்ளும் எனக்குள்ளும் வந்திருக்கிற அந்த தெய்வம் சாதாரணப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள் இருக்கிற, கையை தட்டை, உனக்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, அல்லேலூயா, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். லூக்காவில் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது அவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. தேவதூதன் வந்து சொல்லும் போதே அவரை குறித்து ஒரு காரியம் சொல்லுங்க. அவர் எப்படி இருப்பார்? பெரியவராயிருப்பார். சின்னவராயிருக்க மாட்டார். அவர் எப்படி இருப்பார்? பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை, பெரியவராய் எதற்கு இருக்கிறார்? உனக்குள்ளே எனக்குள்ளேயும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் பெரியவராய் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கால வசனம் அப்படி போட்டிருக்கும். அல்லேலூயா. தேவதூதன் வந்து சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்.
அப்படி பல காரியங்களை சொல்லிட்டு சொல்றார். அவர் எப்படி இருப்பார்? பெரியவராய் இருப்பார். அந்த வசனம் எடுத்தாச்சா? லூக்கா 2ஆம் அதிகாரமா? தேவதூதன் அவர் பெரியவராயிருப்பார். போதும். அல்லேலூயா. அவர் பிறக்கும் போதே, பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து வேதம் சொல்லு. அவர் எப்படி இருப்பார்? பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானுடைய குமாரன் எண்ணப்படுவார். அல்லேலூயா. வேற யாரை குறித்து அப்படி சொல்ல முடியாது. இயேசுவை குறித்து மாத்திரம் தான் சொல்ல முடியும். அவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் அழகா சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவர். இயேசுவை பெருசா பார், சின்னதா பார்க்காத. உன் பிரச்சனையை சின்னதா பாரு, உனக்குள் இருக்கிற இயேசுவை பெருசா பாரு. அவர் பெரிய காரியங்களை செய்வார். இதோ பெரிய காரியங்களை செய்கிறவர் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்துக்கு பேர் எப்படி? பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் யாரியா? உதிக்கிறவன் ஒளியிறதுக்கு ஜாதி ராஜாக்களும் நடந்து வருவார். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இருளில் நடக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, ஜனங்க இருள தான் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா உங்களையும் என்னையும் அந்த இரட்சகர் பிறந்ததுனால இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? இரண்டாவது, இருளில் நடக்கிற நம்மளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக இயேசு பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பிறந்தார். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? கொலோசியரில் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். இந்த இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை. போதும். மூன்றாவது, இந்த இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகருக்கு பேர் தான் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோடு நான் சொல்லுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை, நான் ஜெபிக்கும் போதும் நான் நடக்கும் போதும் கர்த்தர் என்னோடு பேசினதை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், அல்லேலூயா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இரண்டாவது, இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மூன்றாவது, இருளின் அதிகாரத்தில் நின்று, அல்லேலூயா, இருளுக்கு ஒரு அதிகாரி இருக்கு. அவனுக்கு பேர் என்ன பேரு? பிசாஸ். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொட்டாய் வந்துகிட்டே இருக்கோ, தூக்கம் வந்துகிட்டே இருக்குதோ? அல்லேலூயா. அல்லேலூயா. இருளில் இருக்கிற உங்களையும் எனக்கும் அவர் விடுதலை கொடுக்கும்படியாய் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று சொன்னான்? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படியாய். அல்லேலூயா. இருளுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறான், அவனுக்கு பேர் பிசாசு. அல்லேலூயா. இந்த மனுக்குலத்தை பாவத்தில் தள்ளி, இந்த மனுக்குலத்தை பாவ இருளில் தள்ளி அவர்களை பாவம் செய்ய வைத்து அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து, அல்லேலூயா, பாவம் செய்யும் போது நல்ல இனிமையா இருக்கும். பாவம் செய்து முடிந்தவுடன் ஒரு பயம் கூடவே வரும். அல்லேலூயா. அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் அந்த இயேசு இந்த மனுக்குலத்திற்காய் கொடுக்கப்பட்டார். அந்த கொடுக்கப்பட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. அல்லேலூயா. 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 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி மூன்றாவது நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த குமாரனுடைய நோக்கம் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய். அல்லேலூயா.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து இன்னைக்கு உங்களை பிள்ளையாய் கர்த்தர் மாற்றி, அல்லேலூயா, இருளில் இருந்த நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு இருக்கு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதே 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இந்த வசனம் கொஞ்சம் சற்று நல்லா இருக்கும். அவருக்குள் குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, பாருங்க, 4வது இந்த குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கமே அவருடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த மனுக்குலத்துக்கு விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மனுஷ ரத்தம், எந்த ஒரு ரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு இருந்து விடுதலை கொடுக்க முடியாது. ஆகவே தன்னுடைய சொந்த குமாரனுடைய அந்த குமாரன் கொடுக்கப்பட்ட நோக்கமே, அந்த குமாரன் அந்த பூமியில பிறந்த நோக்கமே தம்முடைய ஜனங்களின் பாவங்களுக்காக மரிக்க வேண்டும், இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி கொடுக்கப்பட்டார். அந்த மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்து அவனுடைய தலையை மிதித்து 3ஆம் நாள் வெற்றி சிறந்து அவர் இரத்தத்தினால உங்களையும் என்னையும் மீட்டும் பொருளாய் அவர் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 4 காரியம் சொல்லிருக்கேன். அல்லேலூயா. 5வது 1 தீமோத்தேயுவின் புத்தகம், 1 யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டார். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவத்துக்கு ஒரு அதிகாரி இருக்கிறான், அவனுக்கு பேர் பிசாஸ். அந்த பாவத்திலிருந்து இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் இந்த இயேசு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலால் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார், கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு எதற்குமா கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? பிசாசுடைய கிரியைகள். உங்களை பாவத்தில் தள்ளுறான் தெரியுமா? உங்களை அக்கிரமத்தில் தள்ளுறான் தெரியுமா? உங்களை பாவம் செய்ய தூண்டுறான் தெரியுமா? அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்க இயேசு இந்த பூமியில கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் கொடுக்கப்பட்ட நோக்கமே பிசாசுடைய ராஜ்யங்களுக்கு முடிவு கட்டும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியம் சொல்லிருக்கிறேன். இயேசு எதற்காக இன்னும் செய்திக்குள்ள போல உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா கேட்கணும் இந்த செய்தியை. இந்த செய்தியை கேட்டனா உன் வாழ்க்கையில இன்னைக்கே ரட்சிப்பு தான். அல்லேலூயா. இன்னைக்கே விடுதலை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட நோக்கம் பிசாசின் கிரியைகளை அழிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்க. பிசாசு அப்ப என்ன கிரியை செய்கிறான்? அவன் மனித கொலை பாதகனாய் இருக்கிறான். அல்லேலூயா. மனுக்குலத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும், இந்த மனிதனை பாவம் செய்ய வைத்து இந்த மனிதனை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி பிசாசு துடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த மனுக்குலத்தை மீட்டு தம்முடைய குமாரனுடைய அந்த பிதாவுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக ஒருவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பேர் தான் நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உனக்காக பிறந்த நோக்கம், நீ பாவத்திலையும் இருளையும் அந்தகாரத்திலையும் மரித்து போய் கிடக்கிற உன்னை விடுதலையாக்கி உன்னை அந்த பரிசுத்த நகரமாம் அந்த பரலோக ராஜ்யத்தை கொண்டு சேர்ப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம். நான் கேட்பேன், நான் சொன்ன காரியத்தெல்லாம் கேட்பேன், என்னென்ன சொன்னேன்னு கேட்பேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே. பாருங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயம். அல்லேலூயா. நமக்கு ஒரு மரண பயம். ஐயோ, 60 வயசு 65 வயசு ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள அவங்கள அறியாமலே ஒரு மரண பயம் வந்துவிடும். அல்லேலூயா. என்னுடைய நாட்கள் என்ன செய்ய போகுது? முடிய போகுது.
நான் மரிக்க போகிறேன். நான் சொல்ல, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணத்துக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போகத்தான் இந்த குமாரன் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சூப்பர்யா, சூப்பர்யா, சூப்பர்யா. அல்லேலூயா. அவர் கை தட்டுற பார்த்தீங்களா? எப்படி கை தட்டார் பார்த்தியா? அதான் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் ஆவீர்கள். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமா கை தட்டுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் ஒரு மரண பயம். ஐயா, எதற்காக ஏசப்பா பிறந்தா தெரியுமா? ஒரு மரண பயம் இருக்குல்ல. நான் மரிச்சிருவனோ, இந்த வியாதியில நான் மரிச்சிருவனோ, இந்த வியாதி என்னை கொன்றுமோன்னு மரண பயம் இருக்குல்ல. அந்த மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியா தான் இயேசு என்னும் இரட்சகர் இந்த பூமியில கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் ஜீவ காலமெல்லாம். சிலவருக்கு எப்ப பார்த்தாலும் மரண பயம். நான் மரிச்சிருவனோ, நான் மரிச்சிருவனோ அப்படின்னு சொல்லி ஒரு மரண பயத்தை பிசாசானவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த அடிமைத்தனத்துக்குட்பட்ட அனைவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார்? உன்னை இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இரட்சகராய் வந்தார். அவர் ரட்சிக்கிறவராய் வந்தார். உங்களுக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளையாய் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், நான் சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். முதலாவது இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்து. இரண்டாவது, பெரிய வெளிச்சம் இருள் இருக்கிறவங்க. மூணாவது, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். நாலாவது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியா. ஐந்தாவது, மரண பயத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் ஒரு மரண பயம். நான் மரித்து போய் விடுவேனோ, நான் மரித்து போய் விடுவேனோ அப்படிங்கிற ஒரு மரண பயம். அல்லேலூயா. இந்த மரணத்துக்கு அதிகாரி யாருன்னு சொன்னால் பிசாசு. அல்லேலூயா. இந்த பிசாசு எங்க அந்த மரண பயத்தை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வந்தான் என்று சொன்னால், ஆதி தகப்பன் ஆதாமும் ஏவாளுக்குள்ளும் அந்த இருந்த அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் ஒரு மரணம் மனுக்குலத்துக்கு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை சொன்னேன். எப்படி இந்த பாவம் இந்த மனுக்குலத்துக்குள் வந்தது என்பதை குறித்து உங்களோடு இப்ப பேச போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆதி தகப்பன் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், எப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை வரும்போது கீழ்ப்படியாமல் இருக்கிறானோ அவனுக்குள்ள ஏதோ ஒரு பாவம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எப்போ ஒரு வார்த்தை வரும்போது இது எனக்குரியது என்று சொல்லி குனிந்து கொடுக்காமல் அதற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்குள்ள ஒரு பிசாசின் கிரியை உள்ளே ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி பொருள். அல்லேலூயா. இந்த பாவம் எப்போ இந்த மனுக்குலத்துக்குள் வந்தது, இந்த பாவம் எப்பொழுது இந்த மனிதனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது என்று சொன்னால், அல்லேலூயா, மனிதன் கீழ்ப்படியாமல் போன போது. அல்லேலூயா. ஆதியாமத்தின் புத்தகத்தில் வேதம் அழகா சொல்லுகிறது. நான் அது எடுக்க வேண்டாம், நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாமம் முதல் புத்தகமே ஆதியாமம், நான் வீட்டில் போய் வாசிங்க. அல்லேலூயா. அதில் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தோட்டத்தை, ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அதில் சகல விருட்சத்தின் கனியையும் கர்த்தர் உண்டாக்கி அதை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன செய்யலாம், புசிக்கலாம்னு சொன்னாரா புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? சொல்லுமா, வாயத்தரமா, புசிக்கலாம். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு கனியை மாத்திரம் புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். மனிதன் எனக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லி ஆண்டவர் நம்பினார். அல்லேலூயா. அதற்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி, அந்த தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியும், மனுக்குலத்துக்கு மனிதனுக்கு தேவையான சகல விருட்சத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்கள் நல்லா சாப்பிடுங்கப்பா, நல்லா சந்தோஷமா இருங்கப்பா அப்படிங்கும்போது அவனுக்குள்ள பாவம் வரவில்லை. அல்லேலூயா. அவனுக்குள்ள மரணம் வரவில்லை. அல்லேலூயா.
அவனுக்குள்ள மரண பயம் வரவில்லை. ஹல்லேலூயா. மரண பயம் எப்போ ஆதாமுக்குள் வந்தது, அவன் தோட்டத்தில் போய் ஒளிய ஆரம்பித்தான் என்று சொன்னான். எப்போ தேவன் விளக்கின அந்த கனியை புசித்தானோ, எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, அவனை அறியாமலே பாவம் அவனை அடிமை கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லி நான் பிரசங்கிக்கிற சத்திய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அவன் பாவத்துக்கு எப்படி இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எப்போ அதுவரைக்கும் நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்ட ஆதாமும் ஏவாளும் எப்போ ஒரு கீழ்ப்படியாமை வந்ததோ, ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத சாதாரண கீழ்ப்படியாமை அல்ல, ஒரு பழம்தான், சாதாரண ஒரு பழம்தான், தேவன் விலக்கி வைத்த ஒரு பழம்தான். ஹல்லேலூயா. தேவன் விலக்கி வைத்திருந்த ஒரு காரியத்தை நீ எப்போ செய்கிறாயோ உன்னை அறியாமலே பாவம் உன்னை அடிமை கொள்ள ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்ன காரியம்தான், இதை செஞ்சா கடவுள் மன்னிக்க மாட்டாரா? மன்னிக்க மாட்டார். இந்த சின்ன பாவம் தான், சின்ன காரியம்தான். தேவன் விளக்கினது சின்னதோ பெரியதோ, தேவன் வேண்டாம் என்று சொன்னால் அது வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் எதை வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அது எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எதை எனக்கு விளக்கினாரோ அதை நான் விலகி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகல விருட்சத்தின் கனியையும் நீங்கள் புசிக்கலாம். ஹல்லேலூயா. புசிக்கலாம், நீங்க சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மனுக்குலத்திற்கு இந்த மனிதனை படைத்து, இந்த ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவங்க கையில் அந்த ஆளுகையை கத்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆளுகையை எப்போ இழந்து போகிறான்? ஒரு கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. ஆணுக்கு பெண்ணை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எப்போ இந்த மனுக்குலம் பாவம் செய்ய ஆரம்பித்தது என்று சொன்னா, எப்போ ஏவாள் தனிமைப்பட ஆரம்பித்தாலோ, எப்போ ஆதாம் தனிமைப்பட ஆரம்பித்தானோ பாவம் தானாகவே வந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறார் ஆண்டவர், உன் தகப்பனின் தாயை விட்டு உன் மனைவியோடு இசைந்து இருப்பாயாக, இல்லை உன் கணவனோடு நீ என்ன செய்வாயாக? இசைந்திருப்பா. பிரிந்து இருக்காத. பெரியவனை வந்தா இன்னொருத்தன் வந்துருவான். ஹல்லேலூயா. இங்கே ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொன்ன அந்த கீழ்ப்படிந்து அந்த பழத்தின் அந்த கனிகள்லாம் புசித்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் வரவில்லை. எப்போ ஏவாள் தனிமைப்பட ஆரம்பித்தாலோ, எப்போ ஏவாளும் ஆதாமும் தனித்தனியாய் இருந்தார்களோ பாவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். சாத்தான் கேட்கிறது என்ன? தேவன் இந்த சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொன்னது உண்டோ? ஹல்லேலூயா. ஒரு கொஸ்டின் வைக்கலாம். தேவன் அப்படியே சொன்னார், எல்லா கனியும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்கூடான்னு சொன்னார். ஹல்லேலூயா. சாத்தான் நேரா வந்து நம்மளோட பாவம் செய்ய விட மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு சந்தேகத்தை எழுப்புவான். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக உன் வாழ்க்கையில் ஒரு சந்தேகத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா. எப்போ சந்தேகம் வருகிறதோ அப்போ உள்ளே பிசாசு வர ஆரம்பித்து விடுவான். ஹல்லேலூயா. எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் தெரியுமா? சந்தேக பேய் எந்த குடும்பத்துக்குள்ள உள்ள இருதயத்துக்குள்ள இருக்கோ அவனுக்குள்ள அவளுக்குள்ள பிசாசு ஆளுகை செய்கிறான். ஹல்லேலூயா. சந்தேகக்குரிய கொடுத்தான் ஏவாளுக்குள்ள. ஹல்லேலூயா. அவ்வளோதான், முடிச்சு. அவளும் புசிச்சா, கணவனும் கொடுத்தான். பாவம் செய்து தேவனுடைய அன்பை விட்டு, ஹல்லேலூயா, எப்போ கனியை புசிக்க ஆரம்பித்தார்களோ அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. பாவம் செய்தவுடன் அவர்கள் போன இடம் தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு ஒளிய ஆரம்பித்து விட்டார்கள். தேவனை விட்டு உங்களை நிரந்தரமாய் பிசாசு பிரிக்க மாட்டான். தேவனுடைய அன்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை தூரப்படுத்துவான். ஹல்லேலூயா.
தேவனுடைய சபையை விட்டு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் தூரப்படுத்துகிறானா, நீ ஏதோ ஒரு சர்ப்பத்துக்கு, சர்ப்பத்தின் கிரியைகளுக்கு வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாத்தான், இந்த வஞ்சிக்கப்பட்ட சர்ப்பம் இங்கே ஆதாமை ஏவாளையும் வஞ்சித்தது. அல்லேலூயா. வஞ்சிக்கப்பட்ட உடனே, பாவம் வந்த உடனே அவர்கள் போன இடம் தோட்டத்தில் ஒளிய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இப்போ நிர்வாணியாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒளிய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அந்த நிர்வாணத்தை போக்குவதற்காக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. எங்கே மனுக்குலம் பாவம் செய்ய ஆரம்பித்ததோ அங்கேயே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆதி முதலாய் பாவத்திலேயும் சாபத்திலேயும் கிடந்த மனுக்குலத்திற்காக, ஆதாமுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அன்னைக்கு அடிக்கப்பட்டது. இன்னைக்கும் இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பனாய் அவர் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இரத்தத்தால தான் இந்த மனுக்குலத்துக்கு மீட்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே ஆண்டவர் போய் கேட்கிறார், என்னப்பா அதாமே நீ எங்க இருக்கிறாய்? அதாம் சொல்லுகிறான், நான் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோ? சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் புசிக்க மாட்டேன்னு சொன்னேன். நீர் ஒரு துணையா ஒருத்தியை கொடுத்தேர்ல, அவ புசிக்க சொன்னா நான் புசித்தேன். அல்லேலூயா. அவட்ட போய் கேட்கிறார் ஆண்டவர், என்னம்மா நான் சொன்ன கனிய நீ சாப்பிட்டு உன் கணவனுக்கு கொடுத்திய, சர்ப்பம் என்னை வஞ்சிச்சு, நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. நானா சாப்பிட்டேன்? அல்லேலூயா. நானா அந்த பாவத்தை செய்தேன்? இனி அறியாமலேயே இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்போ நீ சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறாயோ அப்போ சாத்தான் உன்னை முழுவதுமாய் விழுங்கி விடுவான். கேர்ஃபுல். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை புசித்தாயோ? ரெண்டு பேரும் சாக்கு போக சொல்றான். அவன் மனைவியை சொல்றான், மனைவி சர்ப்பத்தை சொல்லுது. அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த வித்து யார் தெரியுமா? நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து தான். அந்த வித்தாய் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்து, பாலகனாய் பிறந்து இந்த முழு மனுக்குலத்தையும் மீட்பதுக்கா அந்த ஸ்திரீயின் வித்து தான் நீயும். கையை தட்டியா? அல்லேலூயா. அந்த வித்து தான் இயேசு. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயின் வித்தாதான் கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவள் குதிகாலை நசுக்குவாய். அல்லேலூயா. அவன் தலையை நசுக்கினது யாரு? யார் நசுக்குனா? இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் சிலுவையில அவன் தலையை நசுக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பூமிக்கு வராமல் பிசாசுடைய தலையை நசுக்காமல் அப்படியே விட்டிருந்தால் இன்னும் மரண பயத்திலையும் அந்தகாரத்திலையும் இருளையும் தான் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் விடுதலையாக்குவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாய் பூமிக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. எந்த மனுக்குலம் பாவத்தில் மரித்து கிடக்கிறதோ அந்த மனுக்குலத்தை மீட்கும் பொருளாய் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் அதே கன்னி மரியாளின் வயத்தில் உற்பவிக்க கர்த்தர் கிருபை செய்தார், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்து என இரட்சகர் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாளுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. அல்லேலூயா. எல்லாருக்கும் பிறக்கும் போது சந்தோஷம் இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதே இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக பிறந்தார். அல்லேலூயா. இந்த மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக அவர் பிறந்தார். இந்த மனுக்குலத்தை மீட்கும் பொருளாய் அவர் பிறந்தார். அல்லேலூயா. எங்கே மனுக்குலம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்ததோ அந்த மனுக்குலத்தை மீட்கும் பொருளாய் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவர் ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அந்த தோட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ஒரு பலி செலுத்தப்பட்டு அந்த ஆட்டோடைய தோல் மூலமாய் அவருடைய நிர்வாணத்தை தேவன் மூடினார். அல்லேலூயா. பிசாசு பாவம் செய்து உன்னை நிர்வாணப்படுத்துவான். இயேசு உன் நிர்வாணத்தை மூடுவதற்கு அவர் தன்னையே ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு உன்னை நிர்வாணப்படுத்துவான், இயேசு உன் நிர்வாணத்தை மூடுவார். நீ பாவம் செய்யும் போது, நீ அக்கிரமம் செய்யும் போது யோசிச்சு பாருங்க. நீங்க செய்த துணிகரமான பாவத்தை யார்ட்டையும் சொல்லியிருக்கிறாரா? யார்ட்டையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரா? சொல்லவே மாட்டார். அப்படி சொல்றாருன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். நான் செய்யற பாவத்தை என் மனைவிட்ட கூட சொல்ல மாட்டார். அல்லேலூயா. என்ன சரி பண்ணுவார்? என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொல்லுவார். கேட்காத பட்சத்தில் எனக்காக உத்தரவாதம் பண்றவங்க சொல்லுவார். அல்லேலூயா. போங்கடா. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக உத்தரவாதம் பண்றவங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்காக போய் பேசு, அவன்கிட்ட சொல்லு, அவனை பாவத்தை விட்டு மனம் திரும்ப சொல்லுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆனா ஒருபோதும் பாவத்தை ஆண்டவர் அவிழ்த்து காட்ட மாட்டார், இன்னொருத்தர் போய் காமிக்க மாட்டார். அல்லேலூயா. அதனாலதான் நோவா அவர் திராட்சை ரசம் குடிச்சிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் விலை கிடக்கும் போது மகன் போய் அதை பார்த்துட்டு போய் நிர்வாணத்தை மூடாம போய் சகோதரர் சொன்ன போது நோவா அவனை சபித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயுமே நம்ம பாவத்தை விரிச்சு காட்ட மாட்டார். அல்லேலூயா. பாவி என்று உன்னை வெறுத்து தள்ளவும் மாட்டார். அல்லேலூயா. உன்னை அள்ளி அணைத்து முத்தமிடுகிற நல்ல ஒரு தகப்பனை உனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அவர் தெய்வம், அவர் ரட்சகர், அவர் ராஜா, மனுக்குலத்துக்காக கொடுக்கப்பட்ட தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் பிறந்தது சந்தோஷமா? சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தது எவ்வளவு சந்தோஷம்? அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது எவ்வளவு சந்தோஷம். இதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. இதுதான் நமக்கு விடுதலை, இதுதான் நமக்கு ஜெயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, ஒரு தேவனுடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. முழு மனுக்குலத்தையும் பாவத்திலிருந்து ரட்சித்தார். அல்லேலூயா. முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமல் போய்விட்டான், பிந்தின ஆதாமாய் இருக்கிற கிறிஸ்து கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததினால் கர்த்தர் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ள முழங்கால் யாவும் முடங்கத்தக்கதாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் இல்லாம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழ்ப்படிய கத்திருக்கணும் போல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறான்? நான் நிறைய பேர் சபையில பார்த்துருக்கிறேன். கீழ்ப்படிந்தவங்களை எல்லாம் கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. கீழ்ப்படியாதவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கீழ்ப்படியாதவங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் இருந்த நிலைமையில தான் இருப்பாங்க. கீழ்ப்படுகிறவங்களை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் உயரத்தில் கொண்டு போய் வச்சிருப்பார். அல்லேலூயா. கீழ்ப்படி. கர்த்தர் உன்னை கொட்டினாரா? கர்த்தர் உன்னை ஒரு சிட்சிக்கிறாரா? கர்த்தர் ஒரு வார்த்தை மூலமா உன்னை கடினப்படுத்துகிறாரா? கீழ்ப்படி, தலையை குனி, அதுக்கு எதிர்த்து நிக்காத. அல்லேலூயா. ஆதாம் கீழ்ப்படியவில்லை, பிந்தின ஆதாயமாய் இருக்கிற கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்த நிமித்தம் முழு மனுக்குலத்தையும் ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த ஆதாமுடைய பாவத்து நிமித்தம் இந்த கிறிஸ்து பூமிக்கு கொடுக்கப்பட்டார். இந்த ஆதாமுடைய அக்கிரமத்து நிமித்தம் இந்த கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் பிறந்தார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமல் ஒரு மனிதனுடைய பாவம் கிறிஸ்துவை பிறக்க செய்தது. அல்லேலூயா. இந்த மண்ணு உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம், இந்த மண்ணு உலகத்துல கிறிஸ்து பிறந்ததுக்குள்ள நோக்கம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர் சொன்னபடி பிறந்தார். அவள் ஒரு ஸ்திரீயின் வித்தாய்
ஒரு நிமிஷம். சிறியின் வித்தாய் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லி ஆதியாமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் 15வது வசனம், 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் சொன்னபடி இந்த பூமிக்கு வந்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். பாருங்க, அந்த வித்து யார் தெரியுமா? கிறிஸ்து தான் அந்த வித்து. ஹல்லேலூயா. இந்த வித்து தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஓ வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர், ஹல்லேலூயா, யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் எழுதி வைத்து, அவர் உன் தலையை சிலுவையில் நசுக்குவார். ஹல்லேலூயா. நசுக்குவார், நசுக்கினார். ஹல்லேலூயா. இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் பூமியில வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் நசுக்கினார். ஹல்லேலூயா. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. தலையை நசுக்கினார். நசுக்கினாரா நசுக்கலையா? நசுக்கினார். ஹல்லேலூயா. ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை, ஹல்லேலூயா, அவர் பிறப்பின் நிமித்தம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. உனக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தமோ நிறைவேறக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு இந்த வாக்கு தத்தம் அப்படியே பலிக்கும். வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் வராது. ஹல்லேலூயா. இது செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் திரும்பும். ஹல்லேலூயா. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். சொன்னவரும் மறக்க மாட்டார், சொல்லப்பட்ட வார்த்தையும் மறக்காது. மாரியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்ததோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தையும் தான் செய்ய வேண்டியதை செய்து தான் திரும்பும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தமாய் வெளிப்பட்டது. இப்போ வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் கர்த்தர் ஆதியாமம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வார்த்தை எங்கே நிறைவேறினது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க இந்த மனுக்குலத்துக்கு வருவார் என்று சொன்ன வாக்கு தத்தம் இங்கே நிறைவேற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. தேவதூதன் வந்து சொல்கிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. அங்கே உன் தலையை நசுக்குவேன் என்று சொன்னவருக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் புல்லா தூதனானவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற பெயருக்கு பின்பாக இயேசு. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமம் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற நாமத்தில் அவர் இரட்சகராய் பிறந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்ன எதுக்காக பிறக்கிறாரு? நம்ம ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவங்களை விடுதலையாக்க. ஹல்லேலூயா. அவங்களை விடுதலையாக்குவதற்காக ஒரு தெய்வம் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இன்னும் பாவத்தில் இருக்கிற சகோதரனே சகோதரியே உன்னையும் என்னையும் விடுதலையாக்குவதற்காக ஒரு தெய்வம் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய வா, இன்றைய ரட்சணியினால், இன்றைய அனுக்கிரகத்தின் காலம் இனி காலம் செல்லாது. வார்த்தையை கேட்கும் போதே மனம் திரும்பு. உனக்காக ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் பூமியில. ஹல்லேலூயா. அவருக்கு பேர் இயேசு. ஹல்லேலூயா.
இன்னொரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர் பிறந்த நோக்கம், அவர் பிறந்த நிமித்தம் இந்த மனு குலத்துக்கு கிடைத்த முதலாவது ஆசீர்வாதம் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். 2வது லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி இருந்துச்சு? பயத்தில் இருந்தவர்களை பார்த்து சொல்லப்பட்டது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததுள்ள நோக்கம் நமக்கு முதலாவது தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. முதலாவது இந்த இயேசு பிறந்த காரியம் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க பிறந்தார். அல்லேலூயா. 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 2வது இந்த இயேசு பிறந்தது எல்லா ஜனத்திற்கும், பூமியில பிறந்த எல்லா ஜனத்துக்கும், அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை கொடுப்பதற்காக இயேசு மானிடனாய் இந்த பூமியில் பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ புரியுதா எதற்காக இயேசு பிறந்தார்? அல்லேலூயா. ஒரே இயேசு பிறந்தார், கன்னிமரியான் வயிற்றில் பிறந்தார். அவர் பிறந்தது எதற்காக பிறந்தார்? எதற்காக அவர் பிறக்கணும்? இந்த பூமியில தேவன் பரலோகத்தில் 24 மூப்பர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் கோடி கோடியான தேவதூதர்களும் மூப்பர்களும் ராஜாக்களும் பரிசுத்தவான்களும் தாழ விழுந்து முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் பாடி துதிக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற தெய்வம் ஏன் இந்த மனு குலத்தில் வந்து மனிதனாய் பிறக்க வேண்டும்? இந்த மனிதன் மேல் அவர் வைத்த அன்பு. அல்லேலூயா. இந்த மனு குலத்து மேல் அவர் வைத்திருந்த பாசம், இந்த மனு குலத்து மேல் அவர் வைத்திருந்த அளவில்லாத நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான சகோதரி, புதிதாக வந்திருக்கிற அநேகர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இவ்வளவு நாள் எந்தெந்த மார்க்கத்துக்கு போயிருக்கலாம், எத்தனையோ மார்க்கத்துக்கு போயிருக்கலாம். நான் சொல்லுகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கம் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிற ஒரே ஒரு மார்க்கம். நான் சொல்லுகிற இந்த வேத புத்தகம், இந்த வேத புத்தகத்துக்குள்ள வார்த்தை மாத்திரமே உன்னையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். சொர்க்கத்துக்கு போகிற ஒரே ஒரு வழி இயேசு மாத்திரமே அந்த வழி. அல்லேலூயா. அல்லேலூயா. மனு குலத்தை மீட்க வந்த மகாராஜன் அவர். அல்லேலூயா. இந்த இயேசு பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, இவர் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. இவர் மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசுவின் முதலாவது வருகை ஒருவேளை பாலகனாய் வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்தார், இரட்சகராய் வந்தார். இனி வரப்போகிறவர் ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா. முதலாவது மனு குலத்தை ரட்சிக்க ரட்சகனாய் வந்தார். இனி வரப்போகிறது ரட்சகனாய் இல்ல, ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், மத்திய ஆகாயத்தில் மணவாளனாய் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தம்? இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற சபையே புத்தாடை உணிந்து உடை, இன்னைக்கு எல்லாருடைய கிறிஸ்தவர்கள்னா புத்தாடை உடுத்திருப்பாங்க. காரணம் என்ன? இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறந்ததற்கு கொண்டாட தெரிந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகை மிக 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 சமீபம். அவர் பிறந்தது சந்தோஷம், அவர் தம்முடைய ஜனங்களுக்காக பாவத்துக்காக மரித்தது சந்தோஷம், தன் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததற்காக சந்தோஷம். அல்லேலூயா. இந்த விடுதலை கொடுத்த ஜனங்களை அவரோடு கொண்டு போய் என்றென்றைக்கும் யுகா யுகா காலமாய் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் சத்தியம். அல்லேலூயா. எப்படி மீட்பு ரொம்ப முக்கியமோ அதுபோல யுகா யுகா காலமாய் அவரோடு இருப்பது அதை விட முக்கியம். அல்லேலூயா. இந்த பூமியில வேணா நீ 70 வயசோ 75 வயசோ அவ்வளவுதான். ஆனால் யுகா 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 காலமாய் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எல்லா மார்க்கமும் சொல்லுகிறது சொர்க்கம் சொர்க்கம்
உண்டு, நரகம் உண்டுன்னு சொல்லி ஒரே ஒரு மார்க்கம் மாத்திரம் தான் சொல்லுகிறது. சொர்க்கத்துக்கு போகிற ஒரு வழி உண்டு. அந்த வழிக்கு பேரு நானே அந்த வழியும், நானே அந்த சத்தியமும், நானே அந்த ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. இந்த மார்க்கத்தை, இந்த இயேசுவை அறியாமல் ஒருவராலும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. பாவத்தோடு ஒருவனும் பரலோகத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. முதலாவது இயேசு பாலகனாய் பூமியில் பிறந்தார். இரண்டாவது இயேசு இரட்சகராய் ராஜாவாய் வரப்போகிறார். பூமியில் வரமாட்டார், அவர் வானத்தில் எழுந்தருளுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. முதலாவது அவருடைய பிறப்பு பூமியில. ஹல்லேலூயா. இரண்டாவது வருகை மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க சபையே, தேவ பிள்ளையே, தேவனை அறிந்த தேவ ஜனமே, நீயும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. 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 பாவத்தோடு பரலோகம் செல்ல முடியாது. அல்லேலூயா. மீண்டும் ஆண்டவர் அறைகோவல் விடுகிறார். பாவத்தோடு ஒரு மனிதனால பரலோகத்துக்கு செல்ல முடியாது. அல்லேலூயா.